ஹலோ நண்பா நண்பீஸ். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு விடாமுயற்சி படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன, அஜித் தான். இந்த படத்துக்கு ஸ்டோரிக்கு தேவைப்படுற போல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப யங்காவும், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஏஜ்டாவும் காட்டுறாரு. அதுலயும் இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியில மேரேஜுக்கு அப்புறமா இன்பிட்வீன்ல ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அங்கெல்லாம் ஒரு ஸ்பெக் போட்டுன்னு வராது பாருங்க, சூப்பரா இருந்தது. பழைய அஜித்தை பாக்குற போல இருந்தது. அதே போல இந்த படத்துல அஜித் திரிஷா பேரிங் சூப்பரா இருந்தது. இந்த படத்துக்கு மைனஸ் பார்த்தா ஸ்டோரி ஆகி போச்சு. ஒய்ஃபை கத்திட்டு போறாங்க, ஹஸ்பண்ட் காப்பாத்துறாங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனா அதுலயே மேக்கிங்ல காட்டியிருக்கலாம். ஆனா இங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒய்ஃபுக்கு அஃபர் இருக்கா போல, டைவர்ஸ் கூட்டு போற அந்த டைம்ல வில்லன் கத்திட்டு போறா போல. வில்லன் குரூப் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்த குரூப் மாதிரி ஆயிப்போச்சு. அதுலயும் பாருங்க, ஒரு சில சீன்லாம் நீ எவ்வளவு லவ் வச்சிருக்க பாத்தியா, நீ எவ்வளவு லவ் வச்சிருக்க பாத்தியான்னு புரிய வைக்கிறதுக்கு வந்தா போல இருந்தது. உடனே இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, நீ ஹாலிவுட் படம் எல்லாம் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரையும் எந்த படமா இருந்தாலும் பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அதே போல இந்த படத்துல சஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா, திரிஷா காணாம போற டைம்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே பிரேக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு பிளாஷ்பேக் மாத்தி மாத்தி காட்டுறாங்க, அதுவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த படத்தை அஜித் ஃபேன்ஸ்க்கே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். விடாமுயற்சியை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா ஃபுல் படத்தை பார்த்துடலாம்.